ஹாய், வெல்கம் டு தற்குறி எஃப்எக்ஸ். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெட்டா ஹியூமன் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். இது போன வீடியோ தான் இன்ட்ரோ கொடுக்கலான்ட்டு கிரிஞ்சி பண்ணிட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் பண்ணால் கொண்டு போகலாம். பண்ணி பிடிக்கிறோமா? சரி, நம்புகிறோம் பண்ணா வரும். மெட்டா ஹியூமன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெட்டா ஹியூமன்னா என்னதுன்னா, முதல்ல ஸ்க்ரீன் ரீடர் போடு. தனியாக கருப்பு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு போகிறோம். வந்து மெட்டா ஹியூமன்னா என்ன வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சரி, இதுதான் மெட்டா ஹியூமன். இது வந்து இப்போ நம்மளே வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்றது தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவில். நம்ம இந்த மாதிரி ஹியூமன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் மெட்டா ஹியூமன். அது பேர் 3Dல வந்து நம்மளே கிரியேட் பண்றது. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கேற்ற ஹேர் ஸ்டைல், நமக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வேணுமோ நம்ம அதை வச்சு பார்க்கலாம். சொட்டத்தலை அந்த மாதிரி எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் வச்சு பார்க்கலாம். நம்ம ஃபீமேல் கேரக்டர் கூட பியர்டு வச்சு பார்க்கலாம். ஆமாம், இந்த சிகம்ஸ்டா போகுது அந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம வச்சு எனக்கு வந்து பியர்டு வச்சு பார்க்கணும். என்ன ஸ்கேன் பண்ணி வச்சிடலாம். ஸோ எப்படி நம்மளை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத ஓகே. நம்ம இப்போ எப்படி மெட்டா ஹியூமன் கிரியேட் பண்ணுறதுனா வந்து நம்ம ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணணும். அது ஸ்கேன் பண்ணாதான் வந்து நம்ம ஃபேஸ் ஷேப் கிடைக்கும். நம்ம வந்து நார்மலாக இந்த பியர்ட் வச்சு பண்ணுறது அதெல்லாம் கொண்டு வந்துடலாம். பட் வந்து நம்ம ஃபேஸ் ஷேப் வந்து வராது. அதுக்கு தான் வந்து நம்ம ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம். அது நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் வந்து இந்த பாலிகேம்ன்ற ஆப் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் அப்டேட் பண்ணாங்க. சரி, ஆண்ட்ராய்டுனா இது ஃப்ரீ தான். GLTF ஃபார்மேட் மட்டும் ஃப்ரீயாக மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் ப்ரோ FBX. ஐஃபோனில் ஆப்ஸில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட்லாம் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். 3 days ட்ரையல் வந்து 1700 கேட்கலாம். ஒரே ஒரு வாட்டி தான் நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் பண்ண முடியும். ஆண்ட்ராய்டில் அப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு தேவை வந்து மெட்டா ஹியூமன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபேஸ் ஷேப் மட்டும்தான். ஸோ ஹேரு, கழுத்து அதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஜெக்ட் மோட்ல இருந்து நம்ம வந்து எடிட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிடணும். எடிட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு டெலீட் ப்ரெஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் இப்படி நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் இது வந்து டெலீட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போய் நம்ம அன்ரியல் இன்ஜினுக்கு கொண்டு போகணும். அன்ரியல் இன்ஜினை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெட்டா ஹியூமன் வெப்சைட்டுக்கு கொண்டு போகலாம். கொண்டு போய் ஃபன் பண்ணுறோம். அதை எடுத்துன்னு போயிட்டு இந்த மண்டையை வச்சு ஃபைலில் போய் எக்ஸ்போர்ட் FBX எக்ஸ்போர்ட் எடுத்துக்கலாம். நம்ம எங்கே சேவ் பண்ண போகிறீங்களா? இல்லை வேணாம், நம்ம இதுவிலே எடுத்துக்கலாம். இதுல என்ன டெக்ஸ்சரோட வரும் FBXல எடுத்தா. மெட்டா ஹியூமன் சேவ் பண்ணிட்டு ஆட்டோல இருந்து காப்பி மாதிரி இங்கே சைடில் எடுத்து கிளிக் பண்ணிட்டு இந்த செலக்டட் ஆஃபீஸ் டிக்கு போட்டு எக்ஸ்போர்ட் FBX. இப்போ நம்ம வந்து இதை அன்ரியல் இன்ஜினில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம கட் பண்ண ஃபேஸை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு அன்ரியல் இன்ஜினில். இப்போ நம்ம வந்து இதை மெட்டா ஹியூமனாக மாற்றுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பிளகின் தேவை. எபிக் கேம்ஸில் அன்ரியல் இன்ஜின் மார்க்கெட் பிளேஸில் இருக்கும். அது வந்து இதுதான் மெட்டா ஹியூமன் பிளகின். இதை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அன்ரியல் இன்ஜினில். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் வந்து எடிட்டில் பிளகின்ஸில் வந்து மெட்டா ஹியூமன் டைப் அடித்தா இந்த மாதிரி மெட்டா ஹியூமன் இது பிளகின் காட்டும். இதை வந்து ஆன் பண்ணிக்கிட்டு ரீஸ்டார்ட் நவ் கொடுத்து சேவ் செலக்டட் அது சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது திரும்ப ஓப்பன் ஆகும். என்ன பார்க்காது. நம்ம பிளகின்ஸை எனேபிள் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம கண்டென்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணோம்னா இங்கே கீழே மெட்டா ஹியூமன் அனிமேட்டர்னு இருக்கும்.
அது அங்கே மவுஸ் வச்சிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் வந்து மெட்டா ஹியூமன் ஐடென்டிட்டி அதை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுக்கெலாம் ஓகே கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். லோட் ஆகுது, ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து கிரியேட் காம்போனன்ட்ஸ் அதை செலக்ட் பண்ணி ஃப்ரம் மெஷ் இதில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண வந்து இம்போர்ட் பண்ணுவோம். இதில் ஐயோ போயிடுச்சு. ஓகே, இதை போடும்போது கொஞ்சம் பிசி ஸ்லோ ஆகும். வெயிட் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்ப இந்த பாருங்க, இவர் தாங்க தாத்தா உட்காந்து பேசினாங்க. இங்க பாருங்க, நீங்க தான் ரெக்கார்ட் ஆகுது வீடியோல. ஓகே, சார் இப்போ வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு சார். ஏதோ ஒரு படத்துல நண்பன் படம், ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வரும்ல, அந்த விஜய் வந்து ஒரு கோமால ஒரு சேர்ல உட்காந்துருப்பாரு முட்டை அடிச்சுன்னு. ஆமா, அதே ஃபேஸ் டோன் அப்படிங்க. அதே அது அந்த இது அந்த சீனுக்கு வருது. ஓகே, இதை கட் பண்ணாம போடுறாரு. ஆர்டர் ட்ராக்கிங் ஆன் வச்சுட்டு வந்து ஸ்லோவாக இருக்கா. இது வந்து பாடி ஷேப் அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இந்த உடல் தலைமுறைனே போதுங்க. இல்லை, இங்கே வந்து ஃபஸ்ட்டு இது தான் வரும். இதோ இப்போ வந்து ட்ராக் பாயிண்ட்ஸ் வந்துடும். அந்த கண், ஐப்ரோஸு, நம்ம நோஸ், மவுத்து இதெல்லாம் வந்து ட்ராக் ஆகிருக்கும். ஐயோ, அப்போ மவுஸை மூவ்லாம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். வச்சுட்டு ஏன்டா மவுஸை மூவ் பண்ணினே இருக்க? தெரியாமல் கைப்பற்றணும். ஓகே, இப்போ வந்து மெட்டா ஹியூமன் ஐடென்டிட்டி சால்வ் இதை கிளிக் பண்ணால் இது வந்து சால்வ் ஆகும். சும்மா உட்காந்துருப்பேன். அடுத்தது பிடிக்கிடுவேன். வந்துடும். அடுத்தது வந்து நான் என்ன பண்ணேன்னு பாருங்க. ஓகே, இப்போ வந்து இந்த கேரக்டருக்கு வந்து எப்படிலாம் இது பண்ணலாம் சொல்றேன். இப்போ வந்து ஐயோ இப்போ வந்து என்னோட ஃபேஸ் வந்து இந்த மெட்டா ஹியூமன் கூட இதுவாகிடுச்சு. இந்த ஹெட்டு கூட மெர்ஜ் ஆகிடுச்சு. குழம்பு மூஞ்சி மாதிரி இருக்குதா? குட்டி மாதிரி கலராக இருக்கிற மூஞ்சி. ஓகே, இப்போ வந்து மெஷ் டு மெட்டா ஹியூமன் இதை செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ ரிக் ஐடென்டிட்டி இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், நீங்கள் வந்து உங்கள் எபிக் கேம்ஸ் அந்த இதெல்லாம் இதில் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் லாகின் பண்ணியிருக்கிறதெல்லாம் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிக்கிறதெல்லாம் கூகுள் க்ரோம் தான். லாகின் பண்ணுறோம். கண்டினியூ. டைப் பண்ணலாம் கொஞ்சம் கேட்க வந்துடா. ஓகே, வெயிட்டிங் ஃபார் பேக் எண்ட். இதுக்கப்புறமா இது முடிஞ்சிச்சுன்னா தானே? இது முடிஞ்சிச்சுன்னா வந்து இப்போ நம்ம வந்து மெட்டா ஹியூமன் போயிடலாம். மெட்டா ஹியூமன் போனால் ஸோ இப்போ நம்ம அங்கே அன்ரியல் என்ஜின் அதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் நம்ம மெட்டா ஹியூமனுக்குள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுதான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே என் ஃபேஸ் வச்சு பண்ண அது வந்து இங்கே இருக்கும். அது வந்து நம்ம செலக்ட் பண்ணி இங்கே கீழே வந்து எடிட் செலக்டடுன்னு இருக்கும். நம்ம வந்து அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்படி இருக்கும். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்ன தெரியும் அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து கஸ்டம் மெஷ்ல போயிட்டு எனபிள் எடிட்டிங். இது வந்து நான் தனியாக டூப்ளிகேட் எடுத்து நான் அதில் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் நார்மலாக வச்சுக்கிறேன். நான் பண்ணுறது யூஸ் ஆகும் எனக்கு. டூப்ளிகேட்டு ரைட் இருக்கும்.
சரி பண்ணு. ஒரு டூப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் கீழே பிளெண்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நம்ம இது பண்ண நம்ம கலர் கொண்டு வர்றது அதெல்லாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின்னு நம்ம வந்து என் கலர் கொண்டு வர்றதுக்கு ஸ்கின் டெக்ஸ்சர் பில்ட் ஸ்பேன். இப்போ வந்து நான் ஏதோ கொஞ்சம் அப்படியே அந்த மாதிரி கொண்டு வரேன். ஓகேவா? இது மாதிரி தான். ஓகே 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 ஓகே. இது வேற மூஞ்செல்லாம் சொரியா இருக்குது. அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து ஹெட்டு என் முடி பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும். அதே போல நிற்கிற மாதிரியே ஒரு ஹேரு சரிலாம். அதை வச்சுட்டு ஐப்ரோஸ் டார்க்காக தானே இருக்கு. டார்க்காக ஐப்ரோஸ் ஓகேவா? ஓகே 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 கரெக்டாக. இப்போதான் மூஞ்சி வந்து தெரியுது. இப்போ வந்து மீசை எப்படா இது ஐயோ இதில் ஃபர்ஸ்ட் நான் வந்து பேட் வச்சிடுறேன். அதை வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஓகே ஓகே. இப்போ கரெக்டாகுதா? கரெக்டாகுது. ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டியோட நிற்பேன். நோக்கிடலாம். ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி இருக்கும். நான் முதல்ல வந்து ஜோயோ நான் ஃபஸ்ட்டு வந்து சட்டை பேண்ட்லாம் போட்டுக்கிறேன். எனக்கு ஷர்ட்டு பேண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம். ஓகே இது நல்லா இருக்கா காஸ்டியூம்? என்ன பண்ண போறேன்? எப்படி மாத்திரம் மூஞ்சில வந்து இது வந்து முதல்ல மாத்தோம். இதானே ஆஸ்திரேலியா கரெக்டாக தான் இருக்குது. மாத்துவோம். டேய் இது உன்னை வந்து என் ஆஸ்திரேலியாக்கு என்ன மாதிரி கொண்டு வரேன். இது என்ன மாதிரி கொண்டு வரியா? எனக்கு வந்து இந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி ஓகே. என்ன சொட்ட விடுற மாதிரி இருக்குடா மண்டை ஏறி. ஐப்ரோலாம் ஓகே. இதெல்லாம் டேய் குரங்கு மாதிரி இருக்கிறேன்டா. இருக்குதுன்னா வசல் குரங்கு மாதிரி இருக்கிறேன்டா நானு. ஓகே ஓகே. இன்னொரு நமக்கு இந்த மாதிரி கூட இல்லையே. ஓகே இந்த மாதிரி கூட இல்லையே. உனக்கு எந்த மாதிரி இருக்கு நான் காட்டுறேன். இல்ல இதுதான் இப்ப என்ன மாதிரி கொண்டு வரணும்னா இந்த மாதிரி ஆகிறேன் நானு. என்ன மாதிரி கொண்டு வரேன்டா உன்ன. என்ன தொடரும் அவ்வளவு பெருசா இருக்குடா. இதுதான் வர இப்படி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கூடி போடும். கூடி லெகின்ஸ் மாத்திரா லெகின்ஸ் மாத்தனா இருக்கு. பாத்ரூம் இருக்கு. எப்படி இப்போ பாருங்க. ஸ்லோவா இருக்கு. என்னடா இது சூப்பரா இருக்கு. இதை பண்ண ஆர்டிஸ்ட் நான் தான். என் ஃபேஸ் மாதிரியே இல்லடா இது. சரி இதுல எதனா டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இதோட டீட்டெயிலான வீடியோ போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெட்டா யோமனா கிரியேட் பண்ண ஃபைனல் அவுட் வந்து இதான்.
இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே தானே? ஓகே ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோல எதனா டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதோட டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது எப்படி அன்ரியல் இன்ஜினுக்கு கொண்டு போகலான்னு பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ. பை.